Hello friends, welcome back to Healthy Lifestyle. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா வேகமா கலோரியை எரிக்கக்கூடிய 5 உடற்பயிற்சிகளை பத்தி தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உடல் எடையை குறைக்கிறதுக்காக சிலர் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டுட்டு வருவாங்க. சிலரோ அதிகமான உடற்பயிற்சியில ஈடுபட்டு தங்களை வருத்திப்பாங்க. இந்த ரெண்டையுமே தனித்தனியா ஃபாலோ பண்ணா நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஆனா இந்த ரெண்டையும் ஒரே நேரத்துல சரியா ஃபாலோ பண்றது மூலமா நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை நாம பெற முடியும். உடல் எடை குறைஞ்சு அதுக்கப்புறம் உடம்பு ஃபிட்டா மாற்றதுக்கான பல்வேறு விதமான பயிற்சிகள் இருக்குதுங்க. ஆனா எந்த பயிற்சியை செஞ்சா உடல் எடை குறையும் நம்மள பலருக்கு தெரியறதே இல்ல. நடைப்பயிற்சியில் ஆரம்பிச்சு உடலை வலுவூட்டக்கூடிய பயிற்சிகள் வரைக்கும் ஒவ்வொரு பயிற்சியிலும் நாம செய்யக்கூடிய வேகத்தை பொறுத்து கலோரிகள் எரிக்கப்படுது. குறைஞ்ச நேரத்தில் அதிக கலோரிகளை எரிக்கக்கூடிய பயிற்சிகளை செஞ்சா எடையை சீக்கிரத்தில் குறைக்க முடியும். அதுல முதலாவதா 1 மணி நேரத்துக்கு 6 கிலோமீட்டருக்கு அதிகமான வேகத்துல நடக்க ஏத்த மாதிரி செட்டிங்கை மாத்திக்கிட்டு கொஞ்சம் வேகமா நடக்கணும். இந்த பயிற்சியில அரை மணி நேரத்துல 350 கலோரி வரைக்கும் எரிக்க முடியும். டீனேஜ்ல இருந்து ட்ரெட்மில் பயிற்சி நாம செய்யலாம். இந்த பயிற்சியில உடல் முழுக்க இருக்கக்கூடிய கொழுப்பு சீரா குறைய ஆரம்பிக்கும். நுரையீரல் அதுக்கப்புறம் இதய செயல்பாடுகளை சீராக்கும். சிபிஓடி மாரடைப்பு மாதிரியான நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளை குறைக்கும். உடல்ல நிலைப்புத்தன்மையை அதிகரிச்சு உடலோட உறுதித்தன்மையை அதிகரிக்கும். இதனால ஒர்க் அவுட் செய்யறது ரொம்பவே ஈஸியானதா இருக்கு. அதனால இந்த ட்ரெட்மில் பயிற்சி நீங்க ரெகுலரா பண்ணலாம். ரெண்டாவது ரோவிங் எக்ஸசைஸ். இந்த பயிற்சி செய்யறதன் மூலமா அரை மணி நேரத்துல 377 கலோரி வரைக்கும் எரிக்க முடியும். இந்த பயிற்சி வேகமா முன்னும் பின்னும் நகர்றது தான். இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும். கோர் தசைகள் எல்லாமே நல்லா வலுப்பெறும். இதனால தசைகள்ல எளிதில் காயங்கள் ஏற்படுறதை தவிர்க்க முடியும். முழு உடலுக்கான பயிற்சினே இதை சொல்லலாம். அதனால உடல் நல்லா உறுதியா இருக்கும். உடல் எடையை குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பயிற்சின்னு கூட சொல்லலாம். கயிறை நல்லா வேகமா இழுக்கும் போது முன் கையில இருக்கக்கூடிய தசைகள் ரொம்பவே வலுப்பெறும். மூணாவதா எலிப்டிக்கல் ட்ரைனர். கை கால் ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்து செய்யக்கூடிய பயிற்சி தாங்க இது. அரை மணி நேரத்துல சுமார் 370 கலோரிகள் வரைக்கும் எரிக்க முடியும். வீட்லயே இந்த கருவியை வச்சுக்கிட்டு நாம உடற்பயிற்சி செய்யலாம். முழு உடலுக்கான கார்டியோ ஒர்க் அவுட்கள்ல சிறந்த உடற்பயிற்சியா விளங்குறதாங்க இது. இந்த பயிற்சியில உடல் முழுசும் நல்லா இயங்க ஆரம்பிக்கும். கைப்பிடியில கையை பிடிச்சுக்கிட்டு வெறுமனே கால்களால நடக்கக்கூடாது. கைகளை நல்லா அசைக்கணும். இது மூலமா தோள்பட்டை நல்லா வலுவடையும். கோர் தசைகள் எல்லாமே நல்லா வலுப்பெறும். மலை ஏற மாதிரி இதுல செட்டிங்கை நம்ம மாத்திக்க முடியும். இதனால இதய தசைகள் எல்லாமே நல்லா வலுப்பெறும். நாலாவதா ஸ்பின் பைக். கிட்டத்தட்ட சைக்கிள் ஓட்டுற மாதிரியான பயிற்சி தாங்க இது. இந்த பைக்கை நாம ஓட்டும் போது டிஸ்க் வடிவத்தில் ஒரு தட்டு சுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க பொசிஷன்ல இந்த பயிற்சி செய்யலாம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணுமானாலும் இந்த பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சி கூட செய்ய முடியாதவங்களுக்கு, மூட்டு வலியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்புறம் இந்த பயிற்சி தாராளமா செய்ய முடியும். அரை மணி நேரத்துல அதிகபட்சமா 440 கலோரிகள் வரைக்கும் எரிக்க முடியும். கால் தசைகள் நல்லா வலுப்பெறும். மூட்டு எல்லாமே நல்லா உறுதியாகும். ஆர்த்தரைட்டிஸ் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யும் போது வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கடைசியா நீச்சல். நீச்சல ஒரு பயிற்சியா செய்ய விரும்புறவங்க நல்ல நீர்நிலைகள்னு சொல்லக்கூடிய குளமோ இல்ல ஸ்விம்மிங் பூலோ இல்ல ஆரோ இதுல ஏதாச்சும் நாம ட்ரை பண்ணலாம். ஆனா பெஸ்ட் எது, நல்ல சேஃப்டியான ஒரு இது எதுனா அது கண்டிப்பா ஸ்விம்மிங் பூல் தான். அரை மணி நேரத்துல சுமார் 410 கலோரிகள் வரைக்கும் நம்மளால எரிக்க முடியும். பயிற்சி செஞ்ச ஃபீலே இருக்காதுங்க. உடலோட வளைவு தன்மை நல்லா அதிகரிக்கும். ஸ்டாமினா சொல்லக்கூடிய உடலோட உறுதித்தன்மை ரொம்பவே அதிகரிக்கும். இதையும் அதுக்கப்புறம் நுரையீரல் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே வலுப்பெறும். சுவாச கோளாறுகள் எல்லாமே நீக்கப்படுது. நீச்சல் ஒரு சிறந்த கார்டியோ பயிற்சி. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே செய்யறதுக்கு ஏற்றதாங்க இந்த நீச்சல். சோ வேகமா கலோரி எரிக்கணும்னு நினைக்கிறவங்க சரியா பிளான் பண்ணி டயட்டா இருக்கட்டும் இல்ல ஒர்க் அவுட்டா இருக்கட்டும் ரெண்டுத்தையுமே ப்ராப்பரா பண்ணீங்கன்னா சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்த்த உடலை பெற முடியும்ன்றதான் என்னோட கருத்து. அதனால இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த 5 உடற்பயிற்சிகளுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.